அப்போ ஏவிஎம், ஜெமினி, தேவர் பிலிம்ஸ், மாடர்ன் தியேட்டர்ஸ், அந்த காலகட்டத்தில் முதல்ல அந்த கம்பெனி கதையை முடிவு பண்ணுவாங்க. கதையை முடிவு பண்ணதுக்கப்புறம் தான் இந்த கதையை யார் இயக்குனா நல்லாயிருக்கும் அப்படின்னு அடுத்த இயக்குனர் முடிவு பண்ணுவாங்க. அப்புறம் இந்த கதைக்கு எந்த கதாநாயகன் கரெக்டாக இருப்பார் அப்படி அப்புறம் கதாநாயகன் முடிவு பண்ணுவாங்க. இது ஆரோக்கியமான சினிமா இதான் போய்க்கிருச்சு. ஏன்னா ஒரு படத்துக்கு கதை தான் முக்கியம். கதை தான் ஹீரோ, கதை தான் கதாநாயகி, கதை தான் இயக்குனர், கதை தான் முக்கியம். அப்போ ஆரம்பத்தில் இல்லை, அப்படியே கரெக்டாக போய்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா ஸ்ரீதர், கே பாலச்சந்தர் சார், டிஆர் பாக்யராஜ் சார் இப்பெல்லாம் வந்ததுக்கப்புறம் டைரக்டரே கதை திரைக்கதை யோசனை எழுதினா தான் ஒரு முழுமையாக இருக்க மாதிரி தோணுச்சு. அதுக்கப்புறம் இயக்குனர்கிட்ட கதை கேட்பாங்க. கதை பிடிச்சிருந்தா அந்த கதைக்கு யார் ஹீரோ, பிரபு நல்லா இருக்குமா, ஸ்ரீ கார்த்திக் நல்லா இருப்பாரா, சத்யராஜ் நல்லா இருப்பாரா, அந்த காலகட்டத்தில் பிடிச்சி அப்புறம் ஹீரோ முடிவு பண்ணுவாங்க. அது ஆரோக்கியமாக போய்கிட்டு இருந்துச்சு. அந்த இதெல்லாம் நல்ல படம்லாம் கட்ட அமைச்சது. இப்போ கதையை வந்து தயாரிப்பாளர் முடிவு பண்ணுறதுல கதாநாயகி முடிவு பண்ணுற காலமாக போச்சு. அந்த காலம் மாதிரி போயிட்டு இருக்கு. இந்த காலகட்டத்தில் நான் வந்து தயாரிப்பாளராக இல்லைன்னு சார் நான் பாராட்டுறேன். ஒரு படத்துக்கு கதை தான் முக்கியம், கதையை முடிவு பண்ணுவோம். அப்படி கதையை தேடி இருக்காரு. அப்போ பொண்ணு பார்த்துமே சார்ட்ட கூப்பிட்டு கதை கேட்டிருக்காரு. கதை பிடிச்சிருக்கு, லைன் பிடிக்கல, கதையை பிடிச்சிருக்கு. கதையை ஃபுல்லாக பண்ணி ஃபுல்லாக ரெடி பண்ணதுக்கப்புறம் அப்போ இந்த கதைக்கு ஒரு நல்ல இயக்குனரை, சரியான இயக்குனரை போடுவோம். அப்புறம்தான் இயக்குனர் வினோத்தை முடிவு பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு படம் நல்லா வந்திருக்குங்கிறதுக்கான நம்பிக்கை இருக்கலாம். ஒரு கதை தான் முக்கியம். கதையை அதுக்கப்புறம் டேரக்டர் முடிவு பண்ணி இந்த கதைக்கு நம்ம கரெக்டாக இருப்போமா, ஹீரோ கரெக்டாக இருப்போமா, காலேஜ் ஸ்டூடெண்ட் ஸ்டேட்டஸ் நல்லா இருக்குது, அதில் கொஞ்சம் மாற்றுவோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு மாற்றம் பண்ணி ஒரு இந்த ரெட் லேபிள் முறையாக எடுக்கப்பட்ட படம் அப்படிங்கிறதுக்கு பொன் பற்றி சொன்ன உதாரணம்.